2 கார்களில் திரும்பி வந்த 10 மாணவர்களும் காரை போட்டி போட்டு வேகமாக இயக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவி மிஸ்பா ஃபாத்திமா வயது 21 உயிரிழந்தார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படுகாயமடைந்த 4 மாணவர்களில் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் யுனிதா. திருப்போரூர் புறவழிச்சாலை அருகே 2 கார்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்தபோது சாலையின் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் மீது ஒரு கார் மோதியதில் ஒரு மாணவி உயிரிழந்துள்ளார். மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போனால் செங்கல்பட்டு அடுத்த திருப்போரூர் புறவழிச்சாலை பகுதியில் குரோம்பேட்டையில் படிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நேற்று இரவு மாமல்லபுரம் பகுதியில் இரவு விருந்துக்காகவும் கலந்து கொண்டு விட்டு கடற்கரைக்கு சென்ற பிறகு நள்ளிரவு அங்கிருந்து மீண்டும் குரோம்பேட்டை பகுதிக்கு திரும்பி உள்ளனர். அப்போது 2 அதிவேகமாக காரில் பயணித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக திருப்போரூர் புறவழிச்சாலையில் 2 கார்களும் கல்லூரி மாணவர்கள் பயணித்த 2 கார்களும் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் சென்றதாகவும் அதில் ஒரு கார் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த விறகு ஏற்றி சென்று கொண்டிருந்த அந்த லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த படுகாயம் அந்த காரில் விநாயகம் என்ற நபர் கல்லூரி மாணவரும், முகமது அலி, நவ்யா, மிஸ்பா ஃபாத்திமா உள்ளிட்ட 5 பேர் இந்த காரில் பயணித்து உள்ளனர். அதிவேகமாக வந்த கார் விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே மிஸ்பா ஃபாத்திமா என்ற மாணவி உயிரிழந்துள்ளார். மற்ற 4 பேரும் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கிருந்து அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக மீண்டும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருப்போரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கல்லூரி மாணவர்களின் அதிவேக பயணமே இந்த விபத்துக்குள்ளான காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இனிதா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.